சரிம்மா. இந்த தலைப்பு வந்து விசுவாசத்தினால எல்லாம் கூடும். இந்த தலைப்பு ஜபம் பண்றது முட்டி போட்டு ஜபம் பண்ணுங்க. மூளை செய்யாதது கூட முழங்கால் செய்யும். முட்டி போடுங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே, ஆவியானவரே, அப்பா இந்த காலை வேலைக்காக உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த புதிய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி. ஏசப்பா, எங்களை உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம். பொறுப்பெடுத்து வழிநடத்த இயேசு ஜெபிக்கிற விஷயம் பிதாவே. ஆமென். சரிம்மா, நான் வாக்கிங் போயிட்டு வரேன். டீ குடிச்சிட்டு போங்க. இல்லம்மா, நான் வாக்கிங் போயிட்டு வந்து குடிக்கிறேன். சரிங்க. ஜெபா, ஆமா, காய்கறிலாம் எடுத்து வைங்க. மரம் கட்டி நம்ம சமையல் செஞ்சிடலாம். சரிங்கம்மா. தெரியல, இந்த நான் உட்காந்துக்கிறேன் கீழே. ஜோதி, ஜோதி எழுந்துருமா, காஃபி குடிக்கலாம். அம்மா, இன்னும் டைமே ஆகலம்மா. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா. சரிம்மா, காஃபி மட்டும் குடிச்சிட்டு தூங்கிக்கமா. நான்சி, நான்சி எழுந்துருமா. அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, சனிக்கிழமை இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுச்சிக்கலாமா? இருக்கட்டும்மா, எழுந்துருமா. காஃபி குடிச்சிட்டு தூங்கிக்குங்க. காஃபி இங்கே எடுத்துட்டு வாங்கம்மா. சரி சரி, எடுத்துட்டு வரேன். இது காஃபி ஆயிடுச்சா? போட்டேன் தரமா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. 3 காஃபி எடுத்துட்டு வா. சரிம்மா. எல்லாரும் பாருங்க, தூங்கு எது முகத்தை கடவுள, வாய கடவுள, நாட்டு வாயில என்ன டீ குடிப்பாங்க இவங்க? இன்னும் இது காலையில ஏறிச்சுன்னு படக்கையிலே பாட டீ கேட்கிறாங்க. அந்த குடும்பத்தில் பாருங்க, ஏறிச்சுக்கினாங்க, ப்ரேயர் பண்ணாங்க, அப்புறம் டீ குடிக்கிறேன், டிஃபன் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. மோசமான குடும்பத்தில் வந்து மாட்டிக்கலாமா? நான் இது இந்த முழுமுழு முந்தி தரமா ஜோதி எழுந்துருமா, காஃபி குடிப்பேன். நான்சி எழுந்துருமா. இந்து சொல்லுங்க. டிஃபன் ரெடி பண்ணுமா. சரிம்மா, என்ன செய்யணுமா? டிஃபன் இட்லி ரெடி பண்ணுமா. சரி அம்மா, இன்னைக்கு டிஃபன் எதுவும் செய்ய வேணாம்மா. இன்னைக்கு சனிக்கிழமை தானே, நம்ம வெளியில போலாமா? வெளியில ஜாலியாக போயிட்டு வரலாமா? அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாமா? ஆமாம்மா, எனக்கும் காலேஜ்ல கல்ச்சர் எல்லாம் இருக்கு. சரி சரி, வந்துடலாமா? சரி சரி, நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்து சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது. சரி, நம்ம வெளியே போய் நல்லா சாப்பிடலாம். ஓகே ஓகே ஓகே. என்னம்மா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க. சரி, நான் குடிச்சிட்டு வந்து சாப்பிட்றேன். டீ கொடுமா அப்பாக்கு. இந்தாம்மா. சரிம்மா, நான் வேலைக்கு கிளம்புறேன். சொல்லுமா. கிறிஸ்மஸ் நெருங்கிடுச்சு. எனக்கு புது ட்ரெஸ் வேணும். இன்னும் நீங்க வாங்கியே தரல. சரிம்மா, வர வேண்டிய பணம் வேலையில் இன்னும் வரலம்மா. வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு எல்லாமே வாங்கி தரேம்மா. ஜாப் பண்ணிக்கோ, விசுவாசமா வர வேண்டிய பணம் எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு. சரிங்கப்பா. என்னங்க சொல்லுமா. ஜெபம் பண்ணிட்டு போங்க. சரிம்மா. சரிம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். இந்து சொல்லுங்க. நாங்க கடைக்கு போறோம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு. வீட்டுல இருக்க ஜன்னல் கதவு எல்லாத்தையும் நல்லா கிளீனா பண்ணி வச்சுட்டு இருக்கணும். டிவி பாக்குறதே உங்களுக்கு வேலை. டிவி பாக்குறத விட்டு ஒழுங்கா கிளீன் பண்ணி வைக்கணும். புரியுதா? சரிம்மா சரிம்மா. இந்த சேர் ஒழுங்கா சுத்தம் பண்ணி இந்த சந்தன கட்டையில பண்ணது எவ்வளவு டஸ்ட் இருக்குது பாரு. இதோட வேலை தான் உனக்கு தெரியுமா? எவ்வளவு காஸ்ட்லியான சேர், உட்கார்ற சேர் தெரியுமா உனக்கு? போயிட்டு வந்து பாருங்கம்மா, நான் எப்படி செய்யறேன்னு. ஒழுங்கா இங்க பேசுறது நல்லா இருக்காது. ஒழுங்கா கிளீன் பண்ணி வை. எஸ் சார், எங்க போறீங்க? ஊர் சுத்தி குடும்பம். வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, அதை எப்படி செலவு பண்ணிட்டு தெரியாம ஊர் சுத்தி குடும்பம் ஊரெல்லாம் நைட்டு போயிருக்கிறாங்க. அதை உப்பு காய்கறி போட்டு தேய்ச்சி வாஷ் மிஷின் பண்ணி விட்டுப்பான். ஒரு வேலை கட்டிட்டு கொடுக்குற வேலையா இதெல்லாம். என்ன நல்லா நோவா போச்சு எனக்கு.
வாங்கம்மா நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணலாமா? கிளம்பலாமா நம்ம? எஸ் சார். எங்க போய் நின்றீங்க? ஐயோ போற காரியம் விளங்கின மாதிரி தான் போகும்போதே எதுக்காக கூப்பிடுறத பாரு. ஆண்டி நாங்க ட்ரெஸ் எடுக்க போறோம். ஜபாவை அனுப்பி விடுறீங்களா? ஐயோ ஜபா இப்பதான் ஆபீஸ் போனா. நீங்க போயிட்டு வாங்க. ஜோதி அதுவே ஒரு கஞ்ச பிஸ்னாரி கொடுப்போம். அதுக்கிட்ட வேற ஜபா உருவா கூப்பிட்டு அம்மா இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. இது எடுத்துக்கிட்டா? எடுத்துக்கமா. எவ்வளவுமா? அம்மா 25,000 போட்டுருக்குமா? 25,000 தானே. அப்பா அமெரிக்கால இருந்து பணம் அனுப்புறாரு. நம்மளுக்கு என்னப்பா கவலை? எவ்வளவு ரேட் இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கோமா. எடுத்துக்கமா. இது எவ்வளவு? இது 15,000. 15,000 தரமா. உங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து அனுப்புறாரு. நம்மளுக்கு பணத்தை பத்தி கவலையே இல்லை. எவ்வளவு ரேட்ல வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்னொரு ட்ரெஸ் எடுத்துக்கிறோமா? எடுத்துக்கமா. நானும் இன்னொரு ட்ரெஸ் எடுத்துக்கா? எடுத்துக்கமா. தேங்க்ஸ்மா. அம்மா தான். வாங்கி கொடுங்கம்மா. கண்டிப்பாமா. இந்த மாசம் அப்பா அனுப்பிச்ச பணத்துல நல்ல ட்ரெஸ் எடுத்துட்டீங்க. அடுத்த மாசம் உங்களுக்கு ஐபோன் வாங்கி தந்துடுறேன். அம்மா நம்ம சாப்பிட்டு போலாமா ஹோட்டலுக்கு? சாப்பிடலாமா. உனக்கு என்ன வேணும்? அம்மா, எனக்கு சிக்கன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். சரிம்மா. உனக்கு என்னம்மா வேணும் நான்சி? உனக்கு என்னம்மா வேணும்? அம்மா, எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான். இது உனக்கு எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் தான். ஆனா எனக்கு மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். சாப்பிடலாம். சாப்பிட்டு வரலாமா? சரிம்மா. நமக்கு என்ன பண்ண பணத்தை பத்தி பிரச்சனையே இல்ல. உங்க அப்பா அமெரிக்கால இருந்து பணம் அனுப்பிச்சுட்டே இருக்காரு. நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். சரிம்மா. அம்மா அப்பா எனக்கு அப்போ சிக்கன் லாலிபாப் சிக்கன் 65 வாங்கி தரியாமா? எல்லாமே சாப்பிடலாமா. ஜாலி தான். அம்மா தான். ஜபா, ஆண்டி, ஆண்டி, ஜபா. நாங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துக்கிறோம். நீங்க பாக்குறீங்களா? ஓகே. சூப்பரா இருக்குது. இதோட ரேட் என்னப்பா? 25,000 என் ட்ரெஸ். 15,000. அவ்வளோ ரேட்டா? இவ்வளோ காஸ்ட்லியாவா வாங்குவீங்க? ஆமா, எங்க அப்பா எனக்கு ஃபாரின்ல இருந்து பணம் அனுப்பிச்சு விட்டார்ல. அந்த காசுல நாங்க போட் வாங்கினோம், ட்ரெஸ் எடுத்தோம், எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். சூப்பரா இருக்குதுப்பா. ராணிகா, ராணிகா, Yes, sir. எனக்கு 5 சவரத்துல செயின் வாங்கல. இது எப்படிக்கா இருக்கு? சூப்பரா இருக்குது சார். ஆமா, ஒரு புது டிசைன்க்கா. நல்லா நல்லா இருக்கா? இருக்குது சார். ஏம்மா, இங்க ஒரே கூட்டமா இருக்கு. ஓ, விசுவாசம் வந்துட்டாரையா? விசுவாசம் வந்துட்டாரு. அம்மா வந்துருப்பா போயிடலாம். நண்பன் ரொம்ப ஆரம்பிக்கிறது. நல்லா வாங்க வாங்க போலாம். எங்க பாட்டு முணுமுணுத்துட்டு போதுங்க. அப்பா சொல்லுமா. உங்க எதிர் வீட்டு ஆண்டி வீட்டுல பாருப்பா, அவங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க வீட்டுல அவங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா ரேட் அதிகமா எடுத்து கொடுத்துருக்காங்கப்பா. நான் ஒருத்தி தான் இருக்கிறேன். எனக்கு இன்னும் நீங்க வாங்கியே தரவே இல்லை. ஏமா கவலைப்படுற? நம்ம காலையில விசுவாசமா ஜெபம் பண்ணிட்டு போனோம். வர வேண்டிய பணம் எல்லாம் வந்துருச்சுமா. அதனால நீ என்னென்ன கேட்கறியோ எல்லாமே நான் உனக்கு வாங்கி கொடுத்துறேம்மா. சரிங்கப்பா, அப்படியே ஒரு ஐபோன் வாங்கி கண்டிப்பா நீ எது வேணாலும் வாங்கிக்கோமா. சரிங்கப்பா. அம்மா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுமா. செம்ம டேஸ்ட் பிரியாணி. எப்பா மட்டன் பிரியாணி அப்படியே எடுக்கும் போது அப்படியே பீஸ் எவ்வளவு சூப்பரா வந்துச்சுல்ல. சூப்பரா இருந்துச்சுமா. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. சிக்கன் லாலிபாப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. ஆமா, செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இந்த அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் எடுத்துட்டு போய் பத்திரமா வையே. என்ன இந்த சேர் இவ்வளவு தண்ணியா இருக்கு? ஒழுங்கா உன்னை தொடக்கி தானே சொன்னேன். சுத்தமாவே இல்ல. ரேஷன் கடைக்கு போனா என்னம்மா ரேஷன் நம்ம முதல்ல பத்தி கேட்டு ஆமான்னு சொல்றோம். சேராது சொல்றோம். ரேட்டே இல்லைம்மா என் கையில. தண்ணி தண்ணியா இருக்குது பாரு. பன்னீர் போட்டு தேய்ச்சம்மா. பார்த்தா எப்படி எவ்வளோ பழப்பழம் சரி சரி. நீங்களே எதுக்கு வந்துக்கிறாங்க பார்த்தா 20,000 30,000 50,000 துணி எடுத்துக்கிறாங்க. ஹோட்டல் எவ்வளோ துணி இருப்பாங்க அப்பதான் எல்லாம் துணாங்க. இவ்வளோ துணி எடுத்தாங்க. ஒரு ஜாக்கெட் துணி எடுத்தாங்களா எனக்கு? அது சரி, அது போனா போகுது. அவ்வளோ தீனி துணி போட்டு எடுத்துக்கிறாங்க. சிக்கன் ரைஸா மட்டனா என்னென்னோ சாப்பிட்டு வந்துக்கிறாங்க. பரோட்டா வேண்டாம் இருக்குந்தாண்டா எனக்கு. இவ்வளோ தீனி துணி வந்துக்கிறாங்க. அதுக்கு தூங்குவாங்களா அவங்க? வயிற்றாலே போகுது. இந்து இந்து என்ன சத்தம்? சுத்தமா பண்ணிருந்தேம்மா. அம்மா நான் பைக் எடுத்துட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. அம்மா, நானும் அக்காவுக்கு போயிட்டு
ஜபா ஏஞ்சிரு 8:30 மணி ஆச்சு சர்ச்சுக்கு போதல்ல மா 8:30 மணி தானே ஆகுது 9 மணி தானே சர்ச்சு 10 நிமிஷம் முன்னாடியே போனாதம்மா ஆசீர்வாதம் அப்பா எழுப்பேன் என்னங்க ஏஞ்சிருங்க ஏஞ்சிடமா எஸ்தர் சர்ச்சுக்கு வரலையா எஸ்தர் என்ன ராணியக்கா சர்ச்சுக்கு இன்னைக்கு வர முடியாதுக்கா ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருக்கு. இன்னைக்கு பெண்கள் ஞாயிறு எஸ்தர் பெண்கள் ஞாயிறு வருஷம் தாங்க வந்து என்ன பண்ணிட்டு போறாங்க பெருசா ஒரு ஸ்கிட்டு ஒரு டான்ஸ் அப்புறம் என்ன ஒரு குரூப் சாங் ஒன்று பாடுவாங்க என்ன வெளியில இருந்து யாருன்னா வந்து ஒரு மெசேஜ் கொடுக்க போறாங்க அவ்வளவுதானேக்கா. அதுவும் இத்தனை வருஷம் வந்து நல்லா சிக்கன் பிரியாணி இந்த வருஷம் ஒரு சாம்பார் சோப்பாடம். ஆனா நான் போற கல்யாணத்துல 6 பாய் செய்யறாங்கக்கா மட்டன் பிரியாணி சிக்கன் 65 அது போயிட்டு அட்டன் பண்ணிட்டு தாலி கட்டுறதுமே கட்டு வந்து ஆமீன் போறதுல வந்து ஆஜராயிராக்கா. நான் ஃபேமிலியா போறோம் அது பிளான் பண்ணிட்டுக்கிறேங்க்கா. ராணிமா நீ வா டைம் ஆகுது சர்ச்சுக்கு இந்து வருதா கேளு இது அம்மா சொல்லுங்க சர்ச்சுக்கு வாம்மா எங்க அம்மா அந்த குடும்பத்துல போய் மாட்டிக்கினாங்க கூட நாங்க பேர் வாங்குறாங்க பாப்பா டிவி பார்க்கணும் என்ன பார்க்கறாண்டியா சிறகடிக்க ஆசை சிறகடிக்க ஆசை அது கூட பொருள் அந்த அம்மாங்க எவ்வளோ சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு வா சர்ச்சுக்கு வந்தாதான் நம்ம ஆசீர்வாதம் அம்மா அந்த வீட்டு போய் மாட்டினா சர்ச்சு வர முடியுமா என்னால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி செஞ்சுட்டு வாமா வரணும்னு ஆசைமா அந்த ஆசீர்வாதம் இந்து கிடைக்கும் இந்து என்ன அங்க பேச்சு உங்க குடும்பத்துக்காக ஜாப் பண்ண சொல்லுங்கம்மா அப்படியா? சரி வாங்க போலாம் நமக்கு சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பைக்ல போயிட்டு வந்துடுறேம்மா நாச்சி கூட கூட்டு போறேம்மா ஐயோப்பா, புது பைக் வேறமா உங்க 2 பேருக்குமே ஓட்ட தெரியாது இப்பதான் கொஞ்சம் கத்துன்னு இருக்கீங்க. அப்பா வேற உங்களை வேற என்கிட்ட நம்பி விட்டுட்டு போயிருக்கிறாரு வெளிநாட்டுல இருக்கிறாருமா. உங்களுக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்பாவுக்கு நான் தாங்க பதில் சொல்லணும். என்ன ஆகாதுமா நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுவோம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. எதுவா ஓட்டிட்டு போங்க. சரிம்மா பாய்மா ஆண்டி ஆண்டி சொல்லுமா. உங்க பொண்ணு வேணா ஜப்பாவை திருப்பி அனுப்புறீங்களா ஜபா வேலையா இருக்கிறாம்மா நீங்க போயிட்டு வாங்கம்மா ஜோதி ஜோதி அது என்ன பேச்சு? ஒன்னிலம்மா அது 2 வீலர் தானே புது வண்டி வேற இன்னும் மூணாவது வேற ஒரு ஆளை கூப்பிடுறீங்க ஜபா அகுபா நீங்க ஒழுங்கா பத்திரமா மெதுவா போயிட்டு வாங்கம்மா. சரிம்மா பாய்மா பாய்மா.
பார்க்கலாம். டாக்டர் டாக்டர் இதுதான் இருக்காங்க. உடனடியாக ஆபரேஷன் பண்ணணும். டாக்டர் டாக்டர் என் பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க டாக்டர். எனக்கு வெளிநாட்டு போனா 50 லட்சம் கேட்டாலும் நான் கட்டிடுறேன் டாக்டர். உங்களுக்கு 10 லட்சம் ஆகும் ஆபரேஷன். உடனடியாக ஆபரேஷன் 10 லட்சம் தரேன். ஜோதிமா ஜோதிமா அப்பா அம்மா பணம்லாம் நம்மளுக்கு பேங்க்ல இருக்குல்ல, அதுல ஒரு 10 லட்சம் எடுத்து வந்து கட்டிடுமா, ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. சிஸ்டர் ஆபரேஷனுக்கு டாக்டர் கொடுத்துக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆபரேஷன் பண்ணிருக்கோம். கையில தான் இருக்க சுகமாகிறது. ஐயோ இவ்வளவு 10 லட்சம் கட்டி கூட ஆபரேஷன் கண்ண திறக்கலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. முடிஞ்ச அளவுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கோம். கடவுள் விட்ட வழி நீங்க நல்லா ப்ரே பண்ணிக்கங்க. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. என் பொண்ணு கண்ணு கூட திறக்கலையே. நான்சிமா நான்சிமா எழுந்தாச்சு தெரியலையே. பொண்ணுங்க ஐயோ சொல்லுமா எஸ்எல் குடும்பம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. மக கண்ணு திறக்கலையா, நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க. அப்படியாம்மா, எங்க நம்ம சர்ச்சு கூப்பிட்டா வராங்க, நம்ம தான் ஜம்ப் பண்ணி கூப்பிடணும். ஜம்ப் பண்ணிட்டு வரலாம், மாமா போயிட்டு வரலாம். எஸ்எல் ராணியக்கா ராணியக்கா என் பொண்ணு கண்ணே திறக்கலக்கா. ஆபரேஷன் பண்ணாங்களா? சொன்னாங்கக்கா, ஆனாலும் என் பொண்ணு கண்ணு திறக்கலையே. எவ்வளவு பணத்தை 10 லட்சம் கட்டாக்கா, அப்ப கூட கண்ணு திறக்கலக்கா. அது ப்ரேயர் பண்ணுக்கா. சரி, எல்லாம் ப்ரே பண்ணலாங்க. ஸ்தோத்திர இயேசப்பா, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, இந்த மகளை கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா, அந்த மகளுக்கு ஜீவனை கொடுங்க இயேசப்பா. கண் விழிக்க நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாக ஜெபிக்கிற ஆண்டவரே. சாட்சி உள்ள குடும்பமாக மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த குடும்பம் ஆண்டவரே, அப்பா அனுதினமும் ஆண்டவரே நீங்க வழி நடத்த போற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இயேசு ராஜா, இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த குடும்பமா ஆலைக்கு வர நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சாட்சி உள்ள குடும்பமாக மாற்றுங்க. இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. டாக்டர் டாக்டர் இந்த பேஷண்ட் கண்பிச்சிட்டாங்க. ஐயோ கண்ணு முடிச்சிட்டாங்களா? பசங்க வருங்க. அவங்க நல்லா இருக்காங்க. ஐயோ நான்சிமா நான்சிமா கண்ணு முடிச்சிட்டியா? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்காங்கம்மா. அக்காவை ஒன்றும் அவ்வளவு அக்கா நல்லா இருக்காங்க. எவ்வளோ பணத்தை கட்டினேன், ஆனா கூட பணக்கார நல்லவன வந்து ப்ரேயர் பண்ணாங்க. விசுவாசத்தோடு ஜெபிச்சதுனால உனக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தாருங்கம்மா. இங்க கூட எல்லாம் கேட்டுக்கங்க. எவ்வளவுதான் பணம் இருந்து இது இருந்து நான் எவ்வளவு ஆலயத்தெல்லாம் மிஸ் பண்ண கொடுக்கணுமா. நிறைய பசங்களும் வரதில்ல, எந்த ஆராதனையும் கலந்துக்கல. ஆலயத்துக்கும் நாங்க தாமதமா வந்து எதுவுமே பங்கேற்கிறதுனால எங்க குடும்பத்துல இவ்வளவு பெரிய தீங்கு நடந்தது. அதனால இப்ப ஜெபிச்சதுனால எங்க குடும்பத்துல ஒரு பெரிய அற்புதத்தை கண்டது செய்தார். நீங்களும் எல்லாரும் தொடர்ந்து ஜெபிங்க. விசுவாசத்தோட